பிஜேபிக்காரங்க கேள்வி எழுப்புறது தான், ஒரு வருடத்திற்கு நிதி எவ்வளவு ஒதுக்கப்படும் இந்த அரசாங்கத்துக்கு, அங்கே மக்கள் தொகை என்ன, இவங்க பேசாமல் எப்படி மாதம் 2800 வேற சொல்கிறாங்க, வீட்டுக்கு ஒருத்தர் அரசு வேலைன்னு சொல்கிறாங்க, ஏற்கனவே இருக்கிற ஒப்பந்த பணியாளர்கள் நிரந்தரம் செய்ய போகிறதா சொல்கிறாங்க. இவ்வளவுக்கு நிதி ஆதாரம் எங்கே இருக்குது? நிதி ஆதாரம் இல்லாமல் தேர்தலுக்காக இது போன்ற விஷயங்களை அவுத்து விடுறதா அப்படிங்கிறாங்க. இல்ல நீங்க உங்க கேள்வியில நீங்க எங்கிருந்து வரணும்? மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவ், ஏ பி சி டி. ஏ சொல்லி இருப்பது 4.5 கோடி மக்கள்ல 1 கோடி பேருக்கு நீங்க காசு கடைசி நேரத்தில் கொடுப்பேன்னு சொல்றது. நிதிஷ்குமாரனுடைய டெவலப்மெண்ட் பண்ட்ல பழைய பண்ட் எடுத்து கொடுக்க போறீங்க. அதான் அது மிஸ்யூஸ் ஆஃப் பண்டா இல்லையா? என்ன பர்பஸுக்கு அது வந்தது? தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்று சொல்வது முக்கியமல்ல, எதற்கு வந்ததோ அதை கொடுக்காமல் நிறுத்தி வைத்துவிட்டு உங்களுக்கு வாக்குகளை திருடுவதற்காக செய்யக்கூடிய செயல் அது. தேஜஸ்வி யாதவ் வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி செய்ய போறாங்கன்றத அந்த அரசு உட்கார்ந்து இன்னைக்கு எப்படி மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா போராடி பெறுகிறார்களோ அந்த வகையில போராடி பெற போறாங்க. அது நிதி சம்பந்தப்பட்டது இல்ல, பாலிசி சம்பந்தப்பட்டது. அரசு வேலை கொடுக்காமல் அரசு நிறுவனங்கள்ல நடத்தப்பட்ட அந்த போட்டித் தேர்வினுடைய ரிசல்ட்டை கொடுக்காம இருக்கிறது நிதிஷ்குமார் கவர்மெண்ட். போட்டித் தேர்வு நடப்பதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி ரிசல்ட்டை 2 தடவை கேன்சல் பண்ணது குஜராத்தும் பீகாரும். காப்பி அடிப்பதற்கு அலோ பண்ணது நிதிஷ்குமார் இயலாமை என்று கோர்ட் குற்றம் சாட்டியது. இதெல்லாம் நிதிஷ்குமார் மேல உள்ள குற்றச்சாட்டுகள். இப்போ எனக்கு அங்க வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை வேற மாநிலத்துக்கு அத்துக்கூலியாய் போய் வேலை செய்யக்கூடிய இளைஞனுக்கு வந்து போச்சுன்னு சொன்னா வாக்கு மாறும். அந்த வாக்கு மாறும். அந்த மாற்றத்தை தடுப்பதற்காக எப்படி ஏது காசு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அது பாலிசி லெவல் உள்ள டிசிஷன், அதை செய்வார்கள். நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த நாடு மிகப்பெரிய கடன் வலையில் சிக்கி சோமாலியாவை விட மோசமாக போய்விடும் என்ற எச்சரிக்கை குரல் ஒலிக்கிறது. அந்த எச்சரிக்கை குரலுக்கு மரியாதை கொடுக்காமல் நிதித்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிரதமர் அதை கவனிக்காமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம போன பேட்டியில சொன்னோம், ஒரே ஒரு நாள் குளிப்பதற்காக 570 கோடி ரூபாய்ன்னு கிட்டத்தட்ட வாசகர்களுடைய மேலோபித்த ஆதரவு நம்முடைய அந்த காணொலிக்கு வந்திருக்கு. எல்லா பேப்பர்லயும் நம்ம பேசுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அதை பேசப்படுகிறது. அப்போ டிக்டேட்டர்ஷிப் ஆட்சியில போற மாதிரி இன்னைக்கு பீகாரை கொண்டு போக நினைக்கிறார்கள். தேர்தல் கமிஷனை கையில வச்சுக்கிட்டு பல மாநிலங்களுக்கு இந்த அணுகுமுறையை செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அதை தடுத்து நிறுத்துவதன் மூலமாக மட்டும்தான் நாம முன்னேற முடியும். அந்த திசையை நோக்கி நம்ம செல்ல வேண்டியதுதான் நம்முடைய வேலை.